நண்பர்கள் வணக்கம். இன்னும் நம்ம விற்பதில் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான 3 மாடுகளோட விற்பனை இப்ப தாங்க பார்க்க போறோம். ஒரு கன்று மாடும், 2 சினை மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்காங்க. மாடு 20 தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஈன்றுருக்குதுங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க முதல்ல பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான மாடுங்க. நல்ல முகலட்சணத்துல நெத்தி விலையில நல்ல ஒரு காரிச்சட்டை இருக்குதுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயா இருக்குதுங்க. ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடு. கன்று வந்து இப்போ 3வது கன்று போட்டிருக்குதுங்க. இரவு ஒரு 2 மணி அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்று ஈன்றுருக்குதுங்க. அழகிய வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று ஈன்றுருக்குதுங்க. அதே ஹெச்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று ஈன்றுருக்குது. கன்றுமே நல்ல நெத்தி வெளியில நல்ல முகலட்சணமான கிடாரி கன்றுவே ஈன்றுருக்குதுங்க. நல்ல தரத்தில் இருக்குது. கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தங்க. மாட்டிலும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. மாட்டோட மடிசெட்டு பாருங்க, நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க. 2வது ஈத்திலே நல்லா கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்திலே தாராளமாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 2வது ஈத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கறந்த மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த இதுலேயும் அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 12 லிட்டருக்கு வந்து பார்த்தா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. கண்டிப்பாக நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் 13 லிட்டருக்கு மேலே வந்து பார்த்தா கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு கன்று மாடு வேணும், ஹெச்எஃப் கிராஸில் நல்ல முளைச்சந்தில் கிடாரி கன்றோட வேணும். கண்டிப்பாக கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர் கறவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. கன்று மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் 52,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு செம்பூத்து காரிச்சிட்ட மாடுங்க. நல்ல மூலச்சனமான மாடு, ஒரு கொம்பு டைப் மாடுங்க. நெத்தி வேலையில் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர ஸ்டேஜில் இருக்குதுங்க. கடைப்பல் முளைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடை சேருதுங்க. ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடுங்க. 2 கன்று போட்டு இப்போ 3வது கண்ணுக்கு சினையாக இருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கன்று போட ஒரு 15 நாள் வரைக்கும் வந்து டைம் இருக்குதுங்க. ஈத்து மாடுலாம் வந்து டக்குன்னு மடி எடுத்துருக்கேன். ஒரு 15 நாள் பிடிச்சி நல்லாவே மடி எடுக்கும். 2வது ஈத்தில் நல்ல ஒரு கறவைத்திறன் கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்திலும் அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. 2வது ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7, 6, 13 லிட்டர் கறவைத்திறன் கறந்துருக்குது. தாராளமாக இந்த ஈத்திலும் அதே கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறக்குந்தெல்லாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க. ஒரு 13 லிட்டர் கறவையில் செம்பூத்து காரிச்சட்டில் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும். நெத்தி விலையில் வேணும். வயலில் குறைஞ்ச ஒரு 4-5 ஈத்து வந்து வச்சு கறந்துக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 50,500 மட்டும் சொல்லியிருக்காங்க. தேவைன்றக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் காண பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. சுத்த சவலையில் நல்ல உயரம், நல்ல வாட்சாட்டம் எல்லா வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய மாடுங்க. பல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பல் போட்டிருக்குதுங்க. 2 பல் தலையீத்து. வயலில் குறைஞ்ச ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்ல பெருவட்டாக வரக்கூடிய மாடு அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. 2 பல்லு தலையீத்து. 9 மாதம் சினை நிறைவு. இன்னும் கண்ணு போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 15 நாள் அவங்க பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு 7, 6, 13 லிட்டர் கறவை கேரண்டியாக கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண மாறுபாடுகள் வரலாங்க. பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா வராதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 50,500 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. 2 பல்லு தலையீத்து. 9 மாதம் சினை நிறைவு. 13 லிட்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. நல்ல வாட்ஸ்அப்பில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. தேவைன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த 3 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவையான மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும், பாலாகட்டும், விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சொல்ல நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ
கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.